இது நியாயமா? நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செல்லம், 5000 ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்டுறதா நினைச்சு 20,000 தொலைச்சது இல்லாம மறுபடியும் ரேஸுக்கு போறீங்க. கோபப்படாத செல்லம், நான் சொல்றத கேளு. மாமா வந்து இவ்வளவு பணம் எப்படி போச்சுன்னு கேட்டா? இதுக்காகத்தான் நான் அப்பவே சொன்னேன். பேசாம இருந்திருந்தா அந்த 5000 போயிருக்கும். எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி சரி கட்டி இருக்கலாம். தெரியாம தவறு செஞ்சிட்டேன் செல்லம். அதுக்காக மேல மேல தவறு செய்துகிட்டே போறதா? அப்பா வந்தா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க இனிமே எங்கேயுமே போக வேண்டாம், எதுவுமே சமாளிக்க வேண்டாம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாது, அது எனக்கு அவமானம். தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன போகுது. எப்படி இன்னைக்கு ஜெயத்தோட திரும்புறேனா இல்லையான்னு பாரு. வரப்படலாமா? ஓஎஸ், நான் ரெடி. வர்றேன் செல்லம். அத்தா, உங்களுக்கு செல்லம், என்னத்தா இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா இறந்தவங்க திரும்பி வரப்போறாங்க. இருந்தாலும் மனம் கேட்கலையே அத்தா. என்ன செய்யறது செல்லம், விதி நம்ம வாழ்க்கையில விசித்திரமா விளையாடுது. அவர் இப்படியாக காரணமே நான் தான். நிறைஞ்சிருந்த ஆஸ்தி இந்த பாவியால நீராயிட்ட. இப்போ அதெல்லாம் நினைச்சு வீணா ஏன் கவலைப்படுறீங்க? போனது போச்சு. போக விட மாட்டேன் செல்லம். ஒன்று போன ஆஸ்தி மீள வேண்டும், இல்லை நாமல் ஒரு மாள வேண்டும். பயப்படாத செல்லம், மன உறுதிதான் மனிதனை உயர்த்தும். நீ தடை செய்யாம இந்த சங்கிலியை காட்டி கொடு. ஒழுங்க பார்த்து. கடைசி கடைசி என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு என் காதைய புடிச்சு போச்சு. அப்பா உயிரோடு இருக்கும் போதுதான் அவருக்காக பயந்து கணக்கு சரி கட்டணுமேன்னு சொல்லி இருந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிங்க. இப்ப யாருக்காக பயந்து மேலும் இந்த மாதிரிலாம் செய்றீங்க? ஊராருக்காக. 4 பேர் மத்தியில நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி நலிந்து போச்சுன்னு ஏளனமா பேச நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காக பாண்டவர்களை பஞ்சையாக்கி அந்த சூதாட்டத்தையே இன்னும் நம்புறீங்க? பயங்காத, சீக்கிரம் கூட. நான் போகும்போதெல்லாம் இப்படியே அழுது என்ன மன நிம்மதி இல்லாம அனுப்பித்தான் எல்லாமே பாழா போச்சு. சரமல்ல பேரும் சரமல்ல பெற்றோரும் சரமல்ல நாடும் சரமல்ல பொதுவா சொல்ல போனா எதுவுமே சரமல்ல. இன்றைக்கு இருப்பறை நாளைக்கு பரந்தெண்ணவோ சரமல்ல. முருகா, எதுவுமே சதம் இல்லடா ஐயா. ஓய், யாரு? ஒண்ணுமே சதம் இல்லைன்றவன் தின்ன மட்டும் சதமா? யார் நீ? சாமியாருங்க. சாமியாரு. கிண்டல் பண்றிய? இல்ல, நான் உன்னை யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய? வந்து இது நான் சன்னியாசிங்க. முதல்ல சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர். சாமி யாருன்னு. சாமி யாருன்னு ஏன் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. யாரு சாமி சொல்லு பாப்போம். அட கடவுள், இப்ப நான் என்ன பதில் சொல்றது? சொல்லட்டுங்களா? சொல்லு. கிருஷ்ணர், முருகர், பரமசிவர் இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ சாமி யாருன்னு தேடுற? ஆமாங்க. நீ ஒண்ணு தேட வேணாம். இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமி யாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஆமா,
சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20ல இருந்து 25க்குள்ள. ஆஹா, பிஞ்சு சாமியார் போல் இருக்கு. ஆமா, இந்த தொழில் சுலபமா இருந்த உடனே இதை கையாளுறா போல் இருக்கு. ஐய இதுலயும் ஏகப்பட்ட சிரமம் இருக்குது. இதுக்கெல்லாம் வயசு, படிப்பு, நல்ல எண்ணம், யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடு. ஐய வேற வேலை கிடைக்கலீங்களே. சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு. அதனாலதான் வேலை கிடைக்கல. என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே நாஸ்திகன் நினைச்சிடாத. என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது. அது போனா போட்டோம், நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா சரியா? ஐயோ, தங்கமா செய்யறாங்க. தங்கங்க செய்ய வேணாம், வேலை செய்யறியா? செய்யறேன். உன் பேர் என்ன? சிங்காரம். சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. எந்த ஊரு? மலையாளங்க. மலையாளமா? தமிழ் நல்லா பேசுற. என்ன வேடிக்கையா இருக்க, நான் நாடக கம்பெனில இருக்கேன்ல. அதான் டக்குன்னு வேஷத்தை மாத்தி இருக்கிற. அது போனா போட்டோம், இந்த காவி உடையெல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு. அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல, அப்ப இதை தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடு. மாயாண்டி, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, இவனை அழைச்சுன்னு போய் சாப்பாடு போட்டு, நேத்து நாம போட்டோம் பாரு ஒரு திட்டம், அதுக்கு இவனை தயார் பண்ணு. போ, போயிட்டு வா. சிங்கரா, இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல உன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன். இவரு கூடங்களா? ஆமா, சும்மா போ, பரவாயில்ல போ. சும்மா ஒரு வக்கீல பிடிச்சு. அப்பா எப்ப வர்றாரு கேட்டா அம்மா அடிக்குதுப்பா. ராஜு, ஏன் செல்லம் குழந்தை மிரட்டுற? இந்த பாவிக்கு ஏண்டா கண்ணே நீ மகனா பிறந்து? செல்லம், இனிமே இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாது. எப்போதும் ஏக்கத்தோடு இருக்கும் நீயும், அவலப்பட்டுக் கொண்டிருக்கும் நான், உலக நினைப்பே இல்லாமல் நாம் பெரும் துயரில் பங்கு கொள்ளும் ராஜுவும் இனிமே இன்பத்தை காண முடியாது. செல்லம், காண முடியாது. இனி நமக்கு ஒரே வழி, ஒரே முடிவு, மரணம் தான் செல்லம், மரணம் தான். ஆம் செல்லம், இடையறாத தொல்லை, அதன் எல்லை மரணம் தான். வறுமை நோய்க்கு சரியான மருந்து. அத்தா, மனதை திடப்படுத்திக் கொண்டு மறுபடியும் வாழ முயற்சி செய்யுங்கள் அத்தா. இந்தாங்க, இதுதான் நம்ம கடைசி ஆசை. இதை விட்டு கடை வச்சாவது நம்ம காலத்தை கடத்தலாம். செல்லம், செல்லம், கவலைப்படாதீங்க அத்தா, இனிமே நமக்கு